ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி ரொட்டீனான என் வேலை தான். இன்னைக்கு வந்து நான் ஸ்கிப்பிங் எடுக்கல, யோகா பண்ணல, எதுவும் பண்ணல. அதுக்கு பதிலாக இன்றைக்கி எங்கள் கொல்லியில் இன்றைக்கி வந்து நிறைய வேலை வந்து போச்சு. அதாவது என்னன்னா, நான் முன்னாடி போன விளாக்லேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி தென்னங்கன்னுக்கு பள்ளம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. 2 பள்ளம் ஆல்ரெடி எடுத்தாச்சு. இப்போ 3ஆவதாக ஒரு பள்ளம் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சொல்லியிருந்தாங்க. அதனால் இடம் பார்த்து தேடி இருக்கிறேன். எந்த இடம் வந்து சூட் ஆகும், எந்த இடம் வந்து டிஸ்டர்ப் ஆகும், எங்கே வச்சா வளராது, எந்த இடத்துல வச்சா அது அளவு இருக்குது. அதுக்கடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளம் நோண்டி எடுத்துட்டு பள்ளம் போடலான்னு சொல்லிட்டு அளவாங்கோல் எடுத்து குத்துறேன். ஆனால் கல்லும் மண்ணுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை எடுத்து அந்த மண்ணை எடுக்கிறதுக்குள்ளார ஒரு உயிரே போயிடுச்சு. அப்படி இருந்தது. போக போக மண் அடியில் போக போக ஸ்மூத்தாக இருக்குன்னு நினச்சா அப்போ தான் கல் மாதிரி இருக்குது. ஆனால் தென்னங்கன்னுக்கு 2க்கு 1 இல்லைன்னா 2க்கு 2 பள்ளம் போட்டு வச்சிடணும். பள்ளம் போட்டு நல்லா ஆறணும். நல்லா எங்களுக்கு ஆடுற மாதிரியே மழையும் பேஞ்சுது. அதேமாரி ஒரு 2 நாள் மழை பெஞ்சுது தொடர்ந்து. அதுவும் நல்லா கூலிங் ஆயிடுச்சு ஏரியா. அதனால் மண் நோண்டுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஆனால் ஒரு அடிக்கு கீழே போக போக நோண்டுறதுக்கே கஷ்டமாக இருந்தது. அந்த அளவாங்கோலே மடியை மாட்டிக்குது. அந்த அளவு கஷ்டமாக இருந்தது. அதுக்கடுத்தது அளவாங்கோலால் குத்தந்தை எடுத்து வாரி போடுறதுக்கு மம்டி எடுத்து ஒன்று ஒன்றா வாரி போட்டுன்னு இருக்கிறேன். அப்போ கூட கஷ்டமாக தான் இருந்தது. ஏன் பார்த்தீங்கன்னா, செத்தம் வந்து அடியில் இதுக்கு முன்னாடி அங்கே வாழைக்கன்று வேர் இருந்தது. அந்த வேரை ஒன்று ஒன்றா வெட்டி எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த அழுவி போன வாழைக்கண்ணை எங்கள் அப்பா தெரியாமல் முன்னாடியே வெட்டிட்டு இருக்கிறாரு பொழுது. வெட்டி அழுவி உள்ளாரே இருந்தது பொழுது. அதை நோண்ட ஒரு ஸ்மெல்லாக வந்துன்னே இருந்தது. அதுக்கடுத்தது நம்ம எங்கள் பக்கத்து கொல்லியில் போர்னா என்ன, அடிதடி இப்போ சண்டை போர் இல்லை. இது வந்து எள்ளுக்கு இருக்கிற ஒரு போர் மாதிரி கட்டுவாங்க. அந்த அடுத்தது பார்ப்போம். போர் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் ரக்ஷன் சொல்லிட்டு, அவன் ஒரு நல்லா காமெடியாக சைக்கிள் ஓட்டுறதை பாருங்களாம். அவன் சின்ன பையன் எப்படி சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கற்றுத்தரான். அதுக்கடுத்தது போருன்னு நான் சொன்னேன்ல, இது என்ன போருன்னா, இது வந்து எள்ளு போருன்னு சொல்லுவாங்க. எள்ளு எல்லாத்தையும் அறுத்து அடுக்கி வச்சு அது மேலே தார்பாயி எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுன்னா அது வந்து அந்த டைமில் அது புழுங்கி அழுவி அதை ஒரு 7ஆம் நாளோ 8ஆம் நாளோ அதை கலைச்சேன்னு வச்சுக்கோங்க, எள்ளு வெயிலில் அப்படியே நல்லா காயமும் இந்த கொட்டுன்னு கொட்டிடும். இதுதான் எள்ளோட ப்ராசஸ். இதுக்கு பேர் போருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எள்ளு போருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு மோட்டர் கொட்டா, எங்களுக்கு ஒரு மோட்டர் கொட்டா கூட இருக்குது. அந்த மோட்டர் கொட்டாவில் இப்போ இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து தண்ணி அடிச்சார். அதை கூட பாருங்களாம், எவ்வளோ அழகாக சூப்பராக. இங்கே நான் குளிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் எங்கள் அப்பா தான் இன்றைக்கி சளி பிடிச்சிக்கும், அதனால் இன்றைக்கி வேணாம், வேறு ஒரு நாள் நம்ம குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். தண்ணி அதில் கொஞ்சம் நேரம் விளையாட்டு, பக்கத்தில் பலாமரம் இருந்தது, அது மேலே ஏறி விளையாடின்ட்டு பக்கத்தில் இளநீ வெட்டினாங்க, அதையும் வெட்டி குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா வீட்டுக்கு வந்துட்டோம். காலை சாப்பாடு இன்றைக்கி ரொம்ப ஓவரான விளாக்லாம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெளியில் போகிற ஒரு வேலை வந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் போகிற வேலை வந்துச்சு. அதனால் இன்றைக்கி காலை சாப்பாடு 4 இட்லியும் மீன் குழம்பு இருந்தது. மதியம் வந்து சாம்பார் சாதம், நைட்டு வந்து தோசை. எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி. அதனால் தோசை, சட்னி, அப்புறம் சாம்பார், இது 4த்தையும் சேர்ந்து வச்சு ஒரு குழப்பு அடித்து ஒரு ஃபுல் ஃபினிஷில் வைத்த நிரப்பிட்டான். இன்னைய விளாக் இதே தான். நாளையிலேருந்து நாளைக்கு வேறு டிஃப்ரெண்ட் விளாகில் பார்ப்போம். அடுத்த விளாக் எப்படி எதுவாக இருக்குன்னா, எப்படி விவசாய சம்மந்தமாக தான் இருக்கும். நன்றி.